வணக்கம், வெல்கம் டு ஷானுசமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான செட்டிநாட் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 7-8 புதினா இலை, 10 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம அரைச்ச மசாலாவை பெரிய ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் சேர்த்துடலாம். இது ஒரு 1 டீஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும். பெரிய பழம்ன்றதுனால நான் பாதி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பழத்தோட சாறை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கூட நான் ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்க்க போறேன். இந்த சிக்கன்ல அந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுடலாம். அரை மணி நேரமா சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு அந்த சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். இப்போ 1 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில அப்படியே இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேகணும். இடையில மட்டும் அப்பப்போ ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்பதான் அடியில பிடிக்காம நல்லா ஒன்று போல வேகும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.